நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, இந்த வேளையிலும் கர்த்தாவே அடியாளை மறைத்து உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவிலால் நிரப்பி நீர் பேசும் அப்பா. இடையிலே எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் வராதபடி நீர் காத்து கொள்ளும். தொடக்கம் முதல் முடிவு வரை ஆண்டவரே, உம்முடைய பிரசன்னத்தினால் யாவரையும் நிரப்பியருளும் கர்த்தாவே. உம்முடைய கிருபை எங்களை தாங்கட்டும் கர்த்தாவே, வழிநடத்தும், காத்து கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு புதிய காரியத்தை செய்யும் தேவன். நம்முடைய தேவன் எப்பெல்லாம் புதிய காரியங்களை செய்கிறார் என்று நம்ம பார்க்கும்போது நான் ஒரு 5 காரியங்களை எடுத்துக்கொண்டேன். முதலாவது, வழியே இல்லை, அடைபட்டிருக்கு எல்லா இடமும். வழியே இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்கிறார். எப்போ செய்தாருன்னு நம்ம யோசித்து பார்த்தா, இஸ்ரவேல் ஜனங்களை வழிநடத்தி செல்லும் பொழுது முன்னால் செங்கடல், பின்னால் பார்வோன் சேனை. அப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் இஸ்ரவேல் ஜனங்கள் மாட்டிக்கொண்டார்கள். செங்கடலை கடந்து போனோம், அது முடியாது. பின்னால் பார்வோன் சேனை வேகமாக வந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை பிடிப்பதற்கு. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவர்கள் எல்லாரும் மோசேயை நோக்கி முறுமுறுக்கிறார்கள். மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறார். உடனே கர்த்தர் என்ன சொல்கிறார்? யாத்ராகமம் 14ஆம் அதிகாரம் 16வது வசனம். நீ உன் கோலை ஓங்கி உன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டி சமுத்திரத்தை பிளந்து விடு. அப்பொழுது இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலேயே நடந்து போவார்கள் அப்படின்னு சொல்லி கர்த்தராகிய தேவன் மோசே இடத்துல சொல்கிறார். மோசே கையில் எப்போவுமே ஒரு கோல் வச்சுருப்பான். கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு சொல்கிறார். உடனே அவன் நீட்டின உடனே யாத்ராம் 14:21 அந்த வசனம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. மோசே தன் கையை சமுத்திரத்தின் மேல் நீட்டினான். அப்பொழுது கர்த்தர் முழுவதும் பலத்த கீழ்காற்றினால் சமுத்திரம் ஒதுங்கும்படி செய்து அதை வறண்டு போக பண்ணினார். ஜலம் பிளந்து பிரிந்து போயிற்று. இஸ்ரவேல் புத்திரர் சமுத்திரத்தின் நடுவாக வெட்டாந்திரையிலேயே நடந்து போனார்கள். அப்புறம் அவங்க எல்லாரும் என்ன செஞ்சாங்க? செங்கடலை கடந்து விட்டார்கள். பின்னால் பார்வோன் சேனையை கர்த்தர் கலங்கடித்தார். அவங்களுக்கு சக்கரம் கலண்டு போச்சு, எப்படி நிறைய ப்ராப்ளங்கள் வந்துக்கிட்டே இருந்துச்சு. பின்னால் வரும்போது இரவு வேளையில் இவங்களுக்கு அக்னி ஸ்தம்பம் இருந்துச்சு, அவங்களுக்கு மேக ஸ்தம்பம் இருந்துச்சு. அதனால் அவங்களுக்கு ஒரே இருட்டு. அதனால் அவங்களால ரொம்ப வேகமாக இவங்களை பின்தொடர்ந்து வர முடியாத ஒரு சூழ்நிலை. அப்படி இருக்கும் பொழுது இவர்கள் எல்லாரும் வெளியே கடலை தாண்டி விட்டார்கள். தாண்டின உடனே திரும்பவும் மோசே உன் கோலை ஓங்கி சமுத்திரத்துக்கு நேராக நீட்டுன்னு ஆண்டவர் சொல்வார். அவன் அப்படியே செய்வான். செய்த உடனே அந்த 2ஆக பிளந்த தண்ணீர் மதில் போல நின்றது. மதில் போல நின்ற அந்த சமுத்திரத்தின் நீரானது ஒன்று சேர்ந்தது. அப்பொழுது பார்வோனுடைய சேனை அழிந்து போனது. அப்படி கர்த்தர் என்ன செய்தார்? அவர்களுக்கு நல்ல வழியை உண்டாக்கி கொடுத்தார். நீங்கள் போங்க இந்த வழியா அப்படின்னு சொல்லி ஒரு கடலுக்குள்ளேயே ஒரு வெட்டாந்திரையை உண்டாக்கி கொடுத்து அவர்களை கடந்து போவதற்கு கர்த்தர் செய்கிறார். இப்படி வழியே இல்லாத வேளையிலும் கர்த்தர் என்ன செய்வார்? புதிய காரியத்தை நமக்கு செய்வார். அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு வழியை நமக்கு காண்பிப்பார். அதனால் நம்ம இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்கக்கூடாது. கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அடுத்ததாக, தேவையான நேரத்தில் தேவையை சந்தித்து புதிய காரியத்தை செய்வார். எப்போல்லாம் நமக்கு தேவைப்படுதோ அந்த நேரத்தில் ஆண்டவர் கரெக்டாக தேவையானதை நமக்கு தருவார். நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். அதே மாதிரி நம்ம பைபிளில் நம்ம பார்க்கும்போது இஸ்ரவேல் ஜனங்களே ஆண்டவர் வழி நடத்தி வந்தார். அவர்கள் வரும் பாதையில் அவர்கள் சீன் வனாந்திரத்திற்கு போகிறார்கள். அந்த சீன் வனாந்திரத்திலிருந்து புறப்பட்டு பிரயாணம் பண்ணி ரெவி தீமுக்கு வராங்க. அங்கே பாளையம் இறங்குகிறார்கள். அங்கே வரும்பொழுது அவர்களுக்கு ரொம்ப தாகமாயிட்டு தண்ணியே இல்லை.
உடனே வழக்கம் போல் அவர்கள் மோசே இடத்துல போய் என்ன செய்கிறாங்க, முறையிடுகிறார்கள், ரொம்ப முறுமுறுக்கிறார்கள். அப்போ மோசே கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறான். அப்போ கர்த்தர் சொல்கிறார், யாத்திராகமம் 17:5 கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் மூப்பரில் சிலரை உன்னோடே கூட்டிக் கொண்டு நீ நதியை அடித்த உன் கோலை உன் கையிலே பிடித்து கொண்டு ஜனங்களுக்கு முன்னே நடந்து போ. 6வது வசனம், அங்கே ஓரேபிலே நான் உனக்கு முன்பாக கன்மலையின் மேல் நிற்பேன், நீ அந்த கன்மலையை அடி, அப்பொழுது ஜனங்கள் குடிக்க அதிலிருந்து தண்ணீர் புறப்படும் என்றார். அவர்களுக்கு தேவை தண்ணீர். அந்த தண்ணீர் அந்த தேவையான நேரத்தில் கிடைக்கும்படி கர்த்தர் செய்கிறார். நீ ஓரேபு மட்டும் வா, அங்கே என்ன செய்யணும், அந்த கன்மலை இருக்கும், அந்த கன்மலையை ஓங்கி என்ன செய்ய, உன் கையில் இருக்கிற கோல்னால் அடி. அப்படி நீ அடிக்கும்போது கன்மலையிலிருந்து தண்ணீர் புறப்பட்டு வரும் என்று ஆண்டவர் சொல்கிறார் மோசே இடத்துல. அதன்படியே மோசே தன் கையில் இருந்த கோலை எடுத்துக்கொண்டு அங்கே போய் என்ன செய்கிறான், அந்த கன்மலையை அடிக்கிறான். அடித்த உடனே தண்ணீர் வந்தது. அப்போ அவர்களுடைய தேவையை கர்த்தர் நிறைவேற்றினார். இதை நம்ம பார்க்கும்போது புதிய ஏற்பாட்டில் ஒரு சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தேயு 17:24 கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் கப்பர்நகூமிற்கு வந்தபோது வரிப்பணம் செலுத்தாமல் உங்களுடைய போதகர் இருக்கிறார் என்று பேதுரு இடத்துல போய் ஒருத்தன் கேட்குறான். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, அவனை கூப்பிட்டு சொல்கிறார். அவன் வீட்டிற்குள் வந்தபோது அவன் பேசுகிறதுக்கு முன்னமே இயேசு அவனை நோக்கி, சீமோனே, உனக்கு எப்படி தோன்றுகிறது, பூமியின் ராஜாக்கள் தீர்வையையும் வரியையும் தங்கள் பிள்ளைகளிடத்திலோ அந்நியரிடத்திலோ யார் இடத்தில் வாங்குகிறார்கள்? வரியை யார் இடத்துல வாங்குவாங்க? அந்நியர் இடத்துல வாங்குவாங்க. ஆனால் இந்த 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 ராஜா எங்கே வாங்குறாரு? பிள்ளைகள், அந்த இடத்துல உள்ள பிள்ளைகள் இடத்துலையே வரி வாங்குறார். ஆனாலும் கர்த்தர் என்ன சொல்கிறார் பாருங்க, 27வது வசனம், ஆகிலும் நாம் அவர்களுக்கு இடரலாயிராதபடிக்கு நீ கடலுக்கு போய் தூண்டில் போட்டு முதலாவது அகப்படும் மீனை பிடித்து அதன் வாயை திறந்து பார், ஒரு வெள்ளி பணத்தை காண்பாய், அதை எடுத்து எனக்காகவும் உனக்காகவும் அவர்களிடத்தில் கொடு என்றார். அழகாக ஆண்டவர் தேவையை பூர்த்தி செய்கிறார். உங்களுக்கு வரிப்பணம் தேவை, அதை என்ன செய்ய, இவங்க மீன் பிடிக்கிறவங்க, அதனால் ஈஸியாக மீனை பிடிச்சிருவாங்க. அப்போ அதன் வாயை திறந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளே என்ன இருக்கும், ஒரு வெள்ளி பணம் இருக்கும். அந்த வெள்ளி பணத்தை என்ன செய்யணும், உனக்காகவும் எனக்காகவும் அந்த வரி கேட்டான் இல்லையா, அவனிடத்துல கொண்டு போய் கொடுன்னு சொல்கிறாரு. ஏன் கொடுக்க சொல்கிறாரு? நாம் அவர்களுக்கு இடறுதலாக இருக்கக்கூடாது. வரிப்பணம் கேட்டுட்டாங்க, நீ கொடுத்துரு. அப்போ தேவையை சந்திக்கிற தேவன் எது நமக்கு தேவை என்பதை அறிந்து கரெக்டாக அதை செய்கிறார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு தண்ணி தேவையாக இருந்துச்சு, அதை உடனே என்ன செய்தார், கொடுத்தார். அதுபோல் நமக்கும் அவர் கொடுக்க வல்லவராக இருக்கிறார். 3வது, குறைபட்ட இடத்தில் குறைவை நீக்கி நிறைவை தந்து புதிய காரியத்தை செய்கிறார். குறைவுபட்ட இடம்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது கானாவூர் கல்யாணம். யோவான் 2ஆம் அதிகாரத்தில் 1 முதல் 10 வசனங்களில் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவும் அவருடைய சீஷர்களும் தாயாரும் கானாவூரில் உள்ள ஒரு கல்யாண வீட்டிற்கு அழைக்கப்பட்டிருந்தார்கள். அவர்கள் போயிருக்கும் பொழுது விருந்தில் திராட்சரசம் குறைவுபட்டது. அதை இயேசுவின் தாயார் அறிந்து இயேசுவின் இடத்தில் சொல்கிறார். அப்போ இயேசு என்ன சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை என்று சொல்கிறார். உடனே மரியாள் வேலைக்காரர்களிடத்துல போய் இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதன்படி நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்கிறார். அப்படியே ஆண்டவரின் சிலர் வராரு, பார்த்தா 6 கச்சாடிகள் அங்கே இருக்குது. அது எதுக்காக வச்சுருப்பாங்கன்னா, அவங்க உள்ளே வரும்போது தங்கள் கால்களை தங்கள் கைகளை கழுவுறதற்காக அந்த சுத்திகரிக்கும் முறைமையின்படி ஒவ்வொன்றும் 2-3 குடம் பிடிக்கக்கூடிய தண்ணீர் கொள்ளக்கூடிய 6 கச்சாடிகள் அந்த வீட்டில் முன்பகுதியில் இருந்துச்சு. இந்த அந்த கச்சாடியில்
வேலைக்காரரை கூப்பிட்டு அதில் தண்ணீரை நிரப்புங்கள் என்று சொன்னார். உடனே அவங்க எதுக்கு நான் போனேன், எதுக்கு தண்ணி நிரப்பி எதுக்கு இப்போ உங்களுக்கு திராட்சை ரசம் தானே, அப்படிலாம் எதுவுமே சொல்லலை. ஆண்டவர் சொன்னார், உடனே அவங்க கீழ்ப்படிந்தாங்க. இந்த கீழ்ப்படிதல் ரொம்ப முக்கியம். ஒரு அற்புதம் நிகழ வேண்டுமானால் ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய வேண்டும். உடனே இந்த வேலைக்காரர் அந்த கற்சாடிகள் முழுவதையும் தண்ணீரால் நிரப்பினார்கள். 6 கற்சாடிகளும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அதுக்கப்புறம் ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 8வது வசனம். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இப்பொழுது மொண்டு பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொண்டு போங்கள் என்றார். அவர்கள் கொண்டு போனார்கள். அப்போ பந்தி விசாரிப்புக்காரன் அந்த திராட்சை ரசம் நல்லா பார்க்கறதுக்கு நல்லா இருந்தவொடனே அவன் எடுத்து குடித்து ரொம்ப நல்லா இருக்கே அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான், திராட்சை ரசம் எங்கே இருந்து வந்ததுன்னு அந்த வேலைக்காரருக்கு தான் தெரியுமே ஒழிஞ்சி இந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாது. உடனே அவன் என்ன செய்கிறான், மணவாளனை அந்த கல்யாண மாப்பிள்ளையை கூப்பிட்டு அவனுக்கு ஒரு நல்ல ஒரு இதை சொல்கிறான் பாருங்க. எந்த மனுஷனும் 10வது வசனம், எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான். நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். அப்படி ஒரு நல்ல அந்த கிருபையை அந்த மணவாளன் பெற்றுக்கொண்டார். அங்கே குறைவு வந்தது. உடனே ஒரு கல்யாண வீட்டில் ஏதாவது குறைஞ்சி போச்சுன்னா அதே ஒரு பெரிய காரியமாக பேசி கேவலப்படுத்திடுவாங்க. ஆனால் ரகசியமாக போய் இயேசுவின் இடத்துல சொன்ன உடனே இயேசு ஒரு அற்புதத்தை செய்கிறார். கானா ஊரில் அவர் செய்தது முதல் அற்புதம். அதான் அந்த 6 கற்சாடிகள் என்ன செய்யப்பட்டது, தண்ணீரால் நிரப்பப்பட்டது. அது சும்மா காலில் தண்ணி ஊற்றுறதுக்காக வைக்கப்பட்ட கற்சாடி தான். ஆனால் அவங்க சுத்திகரிப்பதற்கு வைக்கப்பட்ட கற்சாடி தான். ஆனால் அந்த கற்சாடியையும் ஆண்டவர் அதில் ஊற்றின தண்ணீரை என்னதாக மாற்றியிருக்கிறார், திராட்சரசமாக மாற்றியிருக்கிறார். அப்போ திராட்சரசம் குறைவுபட்டதை தேவன் அறிந்தார். அவருடைய தேவையை தேவன் அறிந்து அந்த நேரத்தில் அவர் என்ன செய்தார், அவர் குறைவுபட்டதை நிறைவாக்கிட்டார். எல்லாரும் பூர்ணமாக சாப்பிட்ட பிறகு அவர் என்ன சொல்கிறார் அவர் அந்த மணவாளன் இடத்தில் அந்த பந்தி விசாரிப்புக்காரன் அழகாக ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்குறான். எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுப்பான். நம்மளே பார்த்துருக்கோம், கல்யாண வீடுகளில் கொஞ்சம் குழம்பு குறைஞ்சிச்சின்னா ரசத்தை ஊற்றிடுவாங்க, இல்லாட்டா கொஞ்சம் தண்ணியை ஊற்றிடுவாங்க. அது கொஞ்சம் முந்தி இருந்ததோட திக்காக இருக்கிறதோட தண்ணியாக போயிடும். ஆனால் அதை மாதிரி தான் திராட்சை ரசம் குறையும் போது அப்படி செய்வாங்க. அதனால் அந்த திராட்சை ரசம் கடைசி பரியந்தம் ருசியாக இருந்தது. ஏன்னா ஆண்டவரால் அது மாற்றப்பட்டது, தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது. அதனால் ஆண்டவர் அந்த குறைபட்ட இடத்தில் இந்த குறைவை வெளியே தெரியாமல் நீக்கி, அங்கே வந்தவங்களுக்கு யாருக்கும் தெரியாது திராட்சை ரசம் வருது, எப்போ குறைஞ்சிச்சு என்ன ஆச்சு ஒன்றும் தெரியாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்தார், இந்த குறைவை நீக்கி அவர்களுக்கு புதிய காரியத்தை கர்த்தர் செய்தார். இதை போல் நம்முடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் செய்ய வல்லவராக இருக்க நம்ம எப்படிப்பட்டவர்களாக இருக்க வேண்டும். சங்கீதம் 34:10 சிங்கக்குட்டிகள் தாட்சி அடைந்து பட்டினியாக இருக்கும், அது கூட சாப்பிடாமல் இருக்கலாம். ஆனால் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது. நம்ம கர்த்தரை மட்டும் தேடணும்னா ஒரு நன்மையும் நமக்கு குறைபடாதபடி கர்த்தர் நம்மை பாதுகாத்து நம்முடைய குறைவை நிறைவாக்கி புதிய காரியங்களை செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். 4வது, அவசியமான நேரத்தில் அற்புதம் செய்து புதிய காரியத்தை செய்கிறார். அவசியமான, எப்போ அவசியமோ அந்த நேரத்தில் அற்புதம் செய்யக்கூடிய கிருபையை வல்லமையை படைத்தவர் தான் நம்முடைய தேவன். இதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கும்போது மத்தேயு 15ஆம் அதிகாரம் 32லேருந்து 37 வரைக்கும் நம்ம பார்க்கும்போது இயேசுவானவர் அந்த உட்கார்ந்து கடலருகே கலிலேயா கடலருகே வந்து ஒரு மலையின் மேல் ஏறி அங்கே உட்கார்ந்தார். உட்கார்ந்த உடனே மக்கள் திரளாக அவர்கிட்ட வந்துட்டாங்க. அதில் வியாதியஸ்தரெல்லாம் அவரிடத்துல கொண்டு வந்தாங்க. அவங்களை எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினாராம். இயேசுவானவர் என்ன செய்கிறார், தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 நாள், அப்படி எத்தனை நாள் இருந்தாங்களா, 3 நாள் இருந்திருக்காங்க. இப்போ இவங்கள என்ன செய்ய முடியாது, சும்மா சாப்பிடாம அவங்கள அனுப்ப முடியாது. ஏன்னா அவங்கக்கிட்ட இருந்ததெல்லாம் அவங்க சாப்பிட்டு எல்லாம் முடிஞ்சு போச்சு. இனி அவர்களிடத்தில் ஒன்றுமில்லை. 3 நாள்
தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள். இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனமில்லை. வழியிலே சோர்ந்து போவார். 32ஆம் வசனம், 15:32. வழியிலே சோர்ந்து போவார்களே என்றார். அதற்கு அவருடைய சீஷர்கள், இவ்வளவு திரளான ஜனங்களுக்கு திருப்தி உண்டாகும்படி வேண்டிய அப்பங்கள் இந்த வனாந்திரத்தில் நமக்கு எப்படி ஆகப்படும், கிடைக்காதே என்று இயேசுனிடத்தில் சொல்லும் பொழுது இயேசு என்ன சொல்கிறார், உங்களிடத்தில் எவ்வளவு இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்குறார். அப்போ அவங்க எவ்வளோ கொடுக்குறாங்க, 7 அப்பங்களையும் சில மீன்களையும் இயேசுவினிடத்தில் கொடுக்குறார். உடனே இயேசு என்ன சொல்கிறாரு, ஜனங்களை தரையிலே பந்தி இருக்க சொல்லிட்டு 7 அப்பங்களையும் அந்த மீனையும் எடுத்து சோஸ்திரம் பண்ணி பிட்டு தம்முடைய சீஷர்களுக்கு கொடுத்தார். சீஷர்கள் ஜனங்களுக்கு பரிமாறினார்கள். எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். மீதியான துணிக்கைகளை 7 கூடை நிறைய எடுத்தார்கள். அப்புறம் ஸ்திரீகளும் பிள்ளைகளும் தவிர சாப்பிட்ட புருஷர் மட்டும் 4000 பேர் இருந்தார்கள். அந்த அளவுக்கு மக்கள் கூட்டம் அவ்வளோ பேர் இருந்தாங்க. கையில் கிடச்சது 7 அப்பமும் சில மீன்களும் தான். அதை ஆண்டவர் பெருகச் செய்து மீதி எடுக்கும்படியாக செய்கிறார். அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் என்ன செய்வார். அவசியமான நேரத்தில் ஆண்டவர் அற்புதம் செய்து நம்முடைய வாழ்க்கையிலே அவர் புதிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். அந்த மக்களுக்கு இப்போ சாப்பாடு தேவை, ஆனால் வனாந்திரம் சாப்பாடு ஒன்றும் செய்ய முடியாது, உடனே கிடைக்காது. 3 நாள் ஆச்சு சாப்பிடாம இருப்பாங்க கொஞ்சம் பேர். அப்போ அவங்களுக்கு என்னத்தை கொடுக்குறதுன்னு சொல்லும்போது, ஆண்டவர் உங்கள்கிட்ட ஏதாவது இருந்தால் கொண்டாங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது 7 அப்பமும் சில மீன்களும் இயேசுவின் கையில் கொடுக்கப்பட்டது. அவர் அதை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு சீஷர்கள் கையில் கொடுத்தார். அப்புறம் மீனையும் ஆசீர்வதித்து கொடுத்தார். எல்லாம் பெருகிச்சு. அப்படி ஒரு அற்புதத்தை ஆண்டவர் அந்த நாளில் அந்த மக்களுக்கு நடத்தினார். அதனால் அவங்க எல்லாரும் சாப்பிட்டு திருப்தி அடைந்தார்கள். அப்படி அவங்க திருப்தி அடைந்ததுனால அவர்களுக்கு மிகவும் சந்தோஷமாக எல்லாரும் போனாங்க. அவங்களுடைய எண்ணிக்கையை பார்க்கும்போது ஆண்கள் மட்டும் 4000. இப்போ பெண்கள் எவ்வளோ இருந்திருப்பாங்க, சிறு பிள்ளைகள் எவ்வளோ இருந்திருப்பாங்க, நிறைய பேர் இருந்திருப்பாங்க. அதனால் நிறைய பேர் அந்த உணவை சாப்பிட்டார்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் அந்த நாளில் அவசியமான வேளையில் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அது மாதிரி இஸ்ரவேல் ஜனங்களுக்கும் எண்ணாகமத்தில் நம்ம 11ஆம் அதிகாரத்தில் பார்க்கும்போது அந்த இஸ்ரவேல் ஜனங்கள் நாளும் மன்னாவே திங்கணுமா, எங்களுக்கு போர் அடிக்கு வேண்டாம் அப்படின்ற மாதிரி வந்துட்டாங்க. அந்த உணவு மேலே வெறுப்பு வந்துச்சு. உடனே அவங்க பழைய எகிப்தை நோக்கி பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உடனே ஆண்டவர் என்ன செய்கிறார், அவங்களுக்கு இறைச்சி வேணும்னு சொல்லி இச்சிக்கிறார்களாம். வேணும்னு சொல்லி அப்படி இச்சிக்கும் பொழுது ஆண்டவர் என்ன செய்கிறார், அவர்கள் விரும்புகிறத அவர்களுக்கு கொடுக்குறார். அதுக்காக ஒரு அற்புதம் செய்கிறார். என்ன செய்கிறாரும், கீழ்காற்றை வர செய்து சமுத்திரத்திலிருந்து காடைகளை, இது எண்ணாகமம் 11ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு. கத்திரத்திலிருந்து புறப்பட்ட ஒரு காற்று சமுத்திரத்திலிருந்து காடைகளை அடித்து கொண்டு வந்து பாளையத்திலும் பாளையத்தை சுற்றிலும் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் அந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் மட்டும் தரையின் மேல் 2 முழ உயரம் விழுந்து கிடக்க செய்தது. எவ்வளோ உயரம் பாருங்கள், 2 முழம். 2 முழம்னா கிட்டத்தட்ட 1.5 அடி 3 அடிக்கு என்ன இருக்குது, காடைகள் இருக்கும் உயரமாக. அப்புறம் இந்த பக்கம் 1 நாள் பிரயாணம் எவ்வளோ தூரம் போக முடியுமோ அந்த அளவுக்கு காடைகள் இருக்குது. அதே மாதிரி கூடாரத்துக்கு அடுத்த பக்கத்துலேயும் அதே மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து காடைகளை கொடுத்தார். அவர்கள் நல்ல திருப்தியாக சாப்பிட்டாங்க. இச்சித்து அதை ஓவராக சாப்பிட்டாங்க. அவங்க பல்லுகளுக்கு இடையிலெல்லாம் அந்த இறைச்சிகள் அடைபட்டதான். அந்த அளவுக்கு அவங்க சாப்பிட்டதுனால ஆண்டவருக்கு கோபம் இந்த ஜனங்களை பெரிய வாதையால் என்ன செய்தார், பாதித்தார். அவங்களுக்கு அற்புதம் செய்தார். அவ்வளோ காடையெல்லாம் கொடுத்தார், என்னத்தை கேட்டாலும் கொடுத்தார். வனாந்திரத்தில் அவங்களுக்கு இறைச்சிக்கு எங்கே போக முடியும், அவ்வளோ பேர்கள், 6 லட்சம் மக்கள் இருந்தார்களாம். இந்த 6 லட்சம் மக்களுக்கும் ஆண்டவர் அவர்களுக்கு தேவையான, அதாவது எண்ணாகமும் 11:21 பார்த்திங்கன்னா, அதற்கு மோசே, என்னோடு இருக்கிற காலாட்கள் 6 லட்சம் பேர் 1 மாதம் முழுவதும் புசிக்கும்படி
அவர்களுக்கு இறைச்சி கொடுப்பேன் என்று சொன்னீரே என்று ஆண்டவரிடத்தில் கேட்குறாங்க. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறார் பாருங்க, 23ஆம் வசனம். அதற்கு கர்த்தர் மோசேயை நோக்கி, கர்த்தருடைய கை குறுகி இருக்கிறதோ, என் வார்த்தையின்படி நடக்குமோ நடவாதோ என்று நீ இப்பொழுது காண்பாய் என்றார். அப்படியே என்ன செய்யப்பட்டது, அவங்களுக்கு தேவையான காடைகள் அதிகமாக கிடச்சி. ஆனால் ஆண்டவர்கிட்ட நேராக கேட்கலாம், ஆனால் முறுமுறுத்து கேட்கும்போது ஆண்டவருக்கு கோபம் வருது. இந்த முறுமுறுப்பு இல்லாமல் அவருடைய அற்புதம் செய்கிற தேவன், நம்முடைய தேவன் அற்புதத்தின் மூலம் புதிய காரியங்களை செய்ய வல்லவர். அவரிடத்துல நம்ம எப்படி கேட்குறவர்களாக இருக்கணும், ஆண்டவரே எங்களுக்கு இது வேணும், இது தேவை என்று சொல்லி அவசியமான நம்ம நேரத்தில் கர்த்தர் அற்புதம் செய்கிற தேவனாக இருக்கிறார். அந்த ஆண்டவருடைய பாதத்துக்கு வந்த மக்கள் வெறுமையாய் போகக்கூடாது, அவர்கள் வழியிலே சோர்ந்து போவார்களே என்று அவர்களுக்காக பரிதபித்த தேவன் அவர்களுக்கு உணவு கொடுக்கிறார். இங்கே இஸ்ரவேல் ஜனங்கள் முறுமுறுக்கிறார்கள் வனாந்திரத்தில், இது இல்லை அது இல்லைன்னு சொல்லி. அப்போ கர்த்தர் அவர்களுடைய வாஞ்சையை என்ன செய்கிறார், நிறைவேற்றுகிறார். காடைகளை அவர்களுக்கு தேவையான அளவு கொடுத்து அவர்கள் திருப்தியாகி அப்படி நெஞ்சு அடைக்கிற அளவுக்கு சாப்பிட்றாங்க, மூக்கு முட்டை தின்ன மாதிரி. அப்படி எல்லாரும் சாப்பிட்டு அவர்களில் அநேகர் என்ன செய்தார்களாம், வாதைக்குட்பட்டு மரித்தார்கள். அதனால் நாம் கர்த்தரிடத்தில் அவருடைய அதிசயத்தை நாம் கேட்கும் பொழுது நாம் பொறுமையோடு அவரை மாத்திரம் சார்ந்து கேட்போம். கர்த்தர் நிச்சயமாய் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். கடைசியாக முடிந்து விட்டது, இனி ஒன்றும் செய்ய முடியாது, அந்த நேரத்தில் ஒரு தொடக்கத்தை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்வார். இதுக்கு நம்ம பார்க்கும்போது லூக்கா 8ஆம் அதிகாரம் 49 லூக்கா 8:49 56 வரைக்கும் இந்த சம்பவம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இயேசுவானவர் வந்துக்கிட்டு இருக்க ஜபாலய தலைவனாகிய யவீரு என்பவன் தன்னுடைய ஒரே மகள், அவள் மரண அவஸ்தைப்படுகிறார். உடனே என்ன செய்கிறாரு, 41 ஜபாலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாய் இருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டாள். அப்படி ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்து எங்கள் வீட்டுக்கு வந்து என் மகளை எப்படியாவது காப்பாற்றணும்னு சொல்லி அவன் கேட்குறான். அவன் வந்து மரண அவஸ்தைப்படுறான், ஒரே மகன், 12 வயதுடைய பெண். அப்படி ஒரு சின்ன சிறுமியை கர்த்தர் என்ன செய்கிறாராம், சரி நான் வாரேன்னு சொல்லி அவங்க கூட போகிறார். போய்கிட்டே இருக்கும் பொழுது பாதி வழி வரும்பொழுது வீட்டிலேருந்து வந்து ஆட்கள் சொல்கிறாங்க. 49ஆவது வசனம். அவர் இப்படி பேசிக்கொண்டே இருக்கையில் ஜபாலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனாள், போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம், செத்துவிட்டா, இன்னும் வேண்டாம், முடிஞ்சு போச்சு, இனிமேல் என்ன செய்யணும், அவளை அடக்கம்தான் பண்ண முடியும், சுகப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வந்த ஆட்கள் சொல்கிறாங்க. அப்போ ஆண்டவர் யவீருவை நோக்கி சொல்கிறார். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசமுள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள். நம்முடைய விசுவாசத்தோடு ஆண்டவரிடத்தில் கேட்கும்போது இறந்த உயிரையும் ஆண்டவர் என்ன செய்கிறார், மீட்டு கொடுத்து நமக்கு ஒரு புதிய தொடக்கத்தை கொடுக்க அவர் வல்லவராக இருக்கிறார். விசுவாசம்தான் நமக்கு ரொம்ப தேவை. நிறைய நேரம் நமக்கு விசுவாசம் இல்லாமல் போயிடும். அதனால் ஆண்டவரிடத்தில் நம்ம கேட்கணும், ஆண்டவரே எனக்கு விசுவாசத்தை தாருன்னு சொல்லி கேட்கணும். அப்பொழுது கர்த்தர் நமக்கு விசுவாசத்தை கொடுப்பார். பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறு ஒருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் அந்த வீட்டுக்குள்ளே போகிறான். எல்லாரும் அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ அவங்கள எல்லாரையும் அழுகிறவங்களெல்லாம் வெளியே போய் சொல்லிட்டு அந்த யாக்கோபு, பேதுரு, யோவான், பெண்ணின் தாய் தகப்பன் உங்களை மட்டும் இயேசுவானர் கூட கூட்டிகிட்டு போய் அந்த பிள்ளையின் அருகில் போய் பிள்ளையின் கையை பிடித்து தலித்தாகுமி என்று சொல்கிறார். அதுக்கு என்ன அர்த்தமா, சிறு பெண்ணே நான் உனக்கு சொல்கிறேன், நீ எழுந்திரு என்று அர்த்தமா. அப்படி சொன்ன உடனே அந்த பிள்ளை என்ன செஞ்சிச்சு, அவளுக்குள் உயிர் திரும்ப வந்தது,
உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, தாய் தப்பனை பார்த்து அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்க, அவளை தேற்றுங்க. இப்போ அவள் என்ன செய்து போயிட்டா, இறந்து போயிட்டா, அவளுக்கு முடிவாயிட்டுன்னு சொன்னீங்க. ஆனால் இப்போ அவள் என்ன செஞ்சிட்டா, பலனடைந்து விட்டாள். தொடக்கம், அவளுக்கு புதிய தொடக்கம் வந்துச்சு, புதிய உயிர் அவளுக்குள் வந்து விட்டது அப்படின்னு சொல்லி ஆண்டவர் என்ன செய்கிறார், அவளை உயிரோடு எழுப்பி அவளுடைய பெற்றோரிடத்தில் கொடுத்து அவளுக்கு உணவு கொடுக்கும்படியாக சொல்லுகிறார். இப்படித்தான் முடிந்துவிட்டது என்ற நேரத்தில் தொடக்கத்தை உண்டாக்கி புதிய காரியத்தை கர்த்தராகிய தேவன் நமக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார். இப்போ நம்ம 5 புதிய காரியங்களை பார்த்தோம். முதலாவது, வனாந்திரத்தில் வழி அடைக்கப்பட்டு வழியே இல்லாத நேரத்திலும் தேவன் வழியை உண்டாக்கி பெரிய காரியத்தை செய்தார். அதான் வனாந்திரத்தில் போகும்போது அவர்களுக்கு தடையாக இருந்த இந்த செங்கடலையும் பின்னால் வந்த பார்வோன் சேனையும் ஆண்டவர் என்ன செய்தார், ஒன்றும் இல்லாமல் ஆக்கி அதற்கு வழியாக அந்த செங்கடல் வழியாக கடந்து செல்லும்படியான மேலான பாக்கியத்தை நமக்கு அவர்களுக்கு கொடுத்தார். அந்த கடல் நீர் அப்படி தூண் போல் 2 பக்கம் இருந்துச்சான். அந்த கடல் அப்படியே தண்ணி ஒதுங்கின உடனே அந்த இடம் வெட்டாந்திரையாக காய்ந்த தரை போல் இருந்துச்சான். அதில் அவங்க நடந்து போனாங்க. அப்போ அதெல்லாம் ஒரு பெரிய அதிசயமான ஒரு காரியங்கள். புதிய காரியத்தை கர்த்தர் அந்த மாதிரி செய்தார். அடுத்தது, தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுக்க புதிய காரியத்தை செய்தார். சீன் வனாந்தரத்தில் போகும்போது இந்த மக்களுக்கு தாகம் ஏற்பட்டது. அந்த தாகத்தை தீர்ப்பதற்காக கன்மலையை அவன் கையில் வச்சிருக்க அந்த கோலினால், மோசையின் கையில் இந்த கோலினால் அடி என்று சொன்னார். அடித்தான். அடித்த மாத்திரத்திலே தண்ணீர் அவர்களுடைய தாகம் தீர்க்கப்பட்டது. தேவையான நேரத்தில் கர்த்தர் தேவையான ஆலோசனை கொடுத்து தேவையான முறையில் செயல்படுகிறார். அடுத்தது, குறைபட்ட இடத்தில் குறைவை நீக்கி நிறைவை தந்து புதிய காரியத்தை செய்கிறார். அதுனா குறைவு எங்கே ஏற்பட்டுச்சு, கானா ஒரு கல்யாண வீட்டில் திராட்சரசம் குறைவுபட்டது. அது மற்றவர்களுக்கெல்லாம் தெரிகிறதுக்கு முன்னால் ஆண்டவர் கற்சாடியில் தண்ணீரை ஊற்றி தண்ணீரை திராட்சரசமாக மாற்றி இந்த பந்தி விசாரிப்புக்காரனிடத்தில் கொடுக்கும்படி செய்கிறார். அவர் குடிச்சிட்டு இவ்வளோ நேரம் நல்ல திராட்சரசம் நமக்கு கிடைத்ததே என்று சொல்லத்தக்கதாக அவ்வளோ ஒரு நல்ல ஒரு கிருபையை கர்த்தர் கொடுத்து புதிய காரியத்தை செய்கிறவராக இருந்தார். 4வது, அவசியமான நேரத்தில் புதிய காரியத்தை செய்வார். யாரும் சாப்பிடாமல் இருந்து சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதை கர்த்தர் அறிந்தார். அதனால் என்ன செய்கிறார், வனாந்திரமாக இருந்தால் கூட அவர்களிடத்தில் இருக்கிற 7 அப்பத்தையும் சில மீன்களையும் வைத்து அவ்வளவு பேரும் சாப்பிடுவதற்கு கிருபை செய்தார். அதனால் அவர் அவசியமான நேரத்தில் கர்த்தர் என்ன செய்வாராம், புதிய காரியத்தை அதை அப்படியே பெருகச் செய்கிறார். எல்லாரும் சாப்பிட்றதுக்கு அந்த அந்த அப்பத்தையும் அந்த மீனையும் பெருகச் செய்து ஆண்கள் மட்டும் 4000 பேர் இருந்தார்களாம். மீதி பெண்களும் பிள்ளைகளும் இருந்தார்களாம். அவ்வளவு ஜனக்கூட்டத்திற்கும் அதை கொடுப்பதற்கு கர்த்தர் ஆசீர்வதித்து பெருக பண்ணினார். அப்போ எப்போ தேவையோ அந்த நேரத்தில் கர்த்தர் புதிய கிருபை புதிய காரியங்களை செய்து அதை பெருக செய்து யாவரும் திருப்தியாய் சாப்பிடக்கூடிய கிருபைகளை தந்தார். கடைசியாக வாழ்க்கை முடிந்துவிட்ட அந்த நேரத்திலும் தொடக்கத்தை உண்டாக்க புதிய காரியங்களை செய்வார். எவீருவின் மகளுடைய உயிர் போன பின்பும் கர்த்தர் என்ன செய்கிறார், அவளை உயிரோடு எழுப்பி அவளுக்கு உணவு கொடுத்து ஒரு புதிய தொடக்கத்தை உண்டாக்கினார். இப்படி கர்த்தர் 5 காரியங்களை செய்திருக்கிறார். முதல்ல என்ன செய்கிறார், வழி இல்லாத இடத்தில் வழியை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்கிறார். 2வது, தேவையான நேரத்தில் தேவையானதை கொடுத்து புதிய காரியத்தை செய்கிறார். 3வது, குறைபட்ட நேரத்தில் குறைவை நிறைவாக்கி புதிய காரியங்களை செய்கிறார். 4வது, அவசரமான நேரத்தில் அற்புதமான காரியங்களை செய்து பெரிய காரியங்களை செய்கிறவராக இருக்கிறார். 5வது, வாழ்க்கை முடிந்துவிட்ட நேரத்திலும் புதிய தொடக்கத்தை உண்டாக்கி புதிய காரியங்களை செய்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதிப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம்.
எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தாவே. நீர் புதிய காரியங்களை செய்கிற தேவனாய் இருக்கிறீர் அப்பா. ஆண்டவரே, நாங்களும் இஸ்ரவேல் ஜனங்களைப் போல முறுமுறுக்காதபடி கர்த்தாவே, உண்மையாய் உம்மை தேடுகிறவர்களாய் காணப்படும்போது, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்னியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மையும் குறைபடாது என்று சொன்னது போல, ஆண்டவரே, எங்களுடைய தேவைகளையெல்லாம் நீர் அந்தந்த வேளையிலே பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. எங்களுக்கு வழியே இல்லாத வேளையிலும் நீர் எங்களுக்கு வழியை உண்டாக்கி கொடுக்கிற தேவனாக இருக்கிறீர் கர்த்தாவே. தேவைப்படும் பொழுதெல்லாம் தேவைகளை பூர்த்தி செய்கிற தேவனாக இருக்கிறீர். குறைபட்ட வேளைகள் எங்கள் குறைவை நீக்கி அதை செய்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அதுபோல அவசியமான நேரத்தில் அற்புதங்களை செய்ய நீர் வல்லவராய் இருக்கிறீரப்பா. தேவநாமம் அந்த அற்புதங்களின் மூலமாக மகிமைப்பட ஆண்டவரே நீர் கிருபை செய்வதற்காக நன்றியப்பா. அதுபோல கர்த்தாவே, இறந்து இனி முடிந்தது என்று இருக்கும் இடத்திலே நீர் உயிரை கொடுத்து ஒரு புதிய தொடக்கத்தை உண்டாக்கி புதிய காரியத்தை செய்கிற தேவனாய் இருக்கிறீரப்பா. உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்பதை நாங்கள் உணரத்தக்கதான கிருபையை இந்த நாளில் எங்கள் ஒவ்வொருவருக்கும் நீர் கொடுத்ததற்காக நன்றியப்பா. தொடர்ந்து கர்த்தாவே, கிராஸ் டிவிக்காக ஜெபிக்கிறோம். அதற்கென்று உழைக்கிறவர்கள், அதை நடத்துகிறவர்கள், செயல்படுகிறவர்கள் யாவரையும் நீர் காத்து கொள்ளும். இந்த நாளிலும் உடைய கிருபை ஒவ்வொருவரையும் தாங்கி வழிநடத்த வேண்டும் என்று எங்கள் கர்த்தரும் அருமை இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறோம் பரம தகப்பனே. ஆமீன். இன்றைக்கு புதிய காரியங்களை செய்வார் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.